நெஞ்சோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் உயிரே. அம்மா இன்னொரு கொஞ்ச நாளைக்கு நம்ம இங்கதான் இருப்போம், அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போலாம். அது சும்மா தாண்டா, அங்க அந்த பாட்டி தாத்தாவோட இவ்வளவு நாள் விளையாடிட்டு இருந்தல்ல, இப்போ இந்த பாட்டி தாத்தாக்கு உன் கூட விளையாடணும்னு ஆசையா இருக்கான், அதுக்கு தான் இங்க வந்திருக்கோம். இன்னொரு கொஞ்ச நாளைக்கு இங்க இருந்து இந்த தாத்தா பாட்டி கூட விளையாடிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போலாம். ஆமாண்டா அம்மா, விளையாட தான் வந்திருக்கோம். சரி, உன் அம்மா எங்க இன்னும் காணோம்? தாத்தா பாட்டி கூட பேசிட்டு இருக்காளா? ஏன்னா நம்ம வந்ததுல இருந்தே தாத்தா பாட்டி கூட எதனடா பேசிட்டு இருக்கா? இன்னுமா உன் அம்மா பேசி முடிக்கல? கதையா? என்ன கதை? அது மம்மி செய்ய கதை, அப்புறம் டச்சு வாங்க கதை, அப்புறம் டாட்டா போட கதை, அப்புறம் ஆச்சி வீட்டுக்கு போய் அம்மாக்கு ஊசி போட்டாங்கல்ல அந்த கதை, அப்புறம் போதும் போதும்டா அம்மோ, உன் அம்மா என்ன கதையெல்லாம் சொல்லியிருப்பான்னு எனக்கு தெரியுது. இந்த கதையெல்லாம் பாட்டி கிட்ட சொல்லிட்டு இருக்காளா உன் அம்மா? ஆமா. அப்புறமா அன்னைக்கு போய் நம்ம டிவில குட்டி தம்பிய பார்த்தோம்ல அந்த கதை சொன்னாங்க. ஓ, அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காளா? சரி சரி, சொல்லட்டும் சொல்லட்டும், சொல்லிட்டு பொறுமையாவே வரட்டும். பாவம் ஐஷு, எனக்காக தான் இங்க வரமாட்டேன், அம்மா அப்பா வேண்டான்னெல்லாம் சொன்னான். ஆனா அவளுக்கும் மனசுக்குள்ள அம்மா அப்பாவோட இருக்கணும்னு ஆசை இருக்குல்ல. அதுலயும் இந்த மாதிரி நேரத்துல பொண்ணுங்களுக்கு அம்மா கூட இருக்கணும், அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும்னு தோணும். இங்க இருக்கிற 15 நாள் ஐஷுவோட அப்பா என்ன பிரச்சனை பண்ணாலும் சரி, அது ஐஷுக்கு தெரியக்கூடாது. ஐஷு அவ அம்மா அப்பாவோட சந்தோஷமா இருக்கணும். வாங்க மேடம், என்ன அம்மா கிட்ட கதையெல்லாம் சொல்லி முடிச்சாச்சா, இல்ல இன்னும் சொல்றதுக்கு கதை பாக்கி இருக்கா? பாக்கி இருந்தா போய் சொல்லிட்டு வாங்க, நான் வேணா வெயிட் பண்றேன். ஐயோ போங்க, நீங்க என்ன கதை? கதையெல்லாம் ஒன்றும் இல்லை. அம்மா மாசமா இருக்கிறத பத்தி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போனியா, ஸ்கேன் பண்ணியான்னெல்லாம் அதை பத்தி சும்மா சொல்லிக்கிட்டு இருந்தேன், அவ்வளோதான். மற்றபடியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அப்புறம் நான் வர வேலை ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நீங்களும் ரியாம தூங்கிருப்பீங்களோன்னு நினச்சிட்டே வந்தேன். நல்ல வேலை தூங்காம இருக்கீங்க. உங்களுக்கு பாதாம் பால் கொண்டு வந்திருக்கேன், குடிச்சிட்டு படுங்க. பாதாம் பாலா? இது என்ன இஷ்யூ புதுசா இருக்கு? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பாதாம் பாலெல்லாம் என் கண்ணிலே காமிச்சது இல்லையே. உனக்கு பாதாம் பாலெல்லாம் செய்ய தெரியும்னு எனக்கு இன்னைக்குதான் தெரியுது. ஐயோ எங்க, இந்த பாதாம் பால் நான் செய்யல, அப்பா செஞ்சது. அப்பா தான் உங்களுக்காக பாதாம் பால் செஞ்சு கொடுத்து அனுப்புனாரு. என்னது, மாமா கொடுத்து அனுப்புனாரா? என்னமோ காலையில பாகுபலி கட்டப்பா மாதிரி டைலாக் அடிச்சுட்டு இப்ப பாதாம் பால் கொடுத்துட்டு இருக்காரு. இதுல ஏதாவது உள்குத்து இருக்குமா? என்னங்க அப்படி ஆச்சரியமா பாக்குறீங்க? எனக்கும் ஆச்சரியமா தாங்க இருக்கு. நான் கூட நம்ம 2 பேரும் இங்க வந்து இருக்கும்போது என் அப்பா ஏதாவது பிரச்சனை பண்ண வரோன்னு நினைச்சேன். ஆனா பாருங்களேன், உங்களுக்கு பாதாம் பால் எல்லாம் செஞ்சு கொடுக்கறாரு. உன் அப்பா பிரச்சனை பண்ணிருந்தா கூட பரவாயில்லையே, பாதாம் பால் கொடுக்கறது தானே பயமா இருக்கு. ஷமீர், நீங்க சொன்னீங்கல்ல உன் வீட்டுக்கு வந்து 15 நாள் இருந்து உன் அப்பா மனசை மாத்திடுவேன்னு. ஆனா இப்ப பாருங்க, நீங்க வந்ததுமே அவர் மனசு மாறிட்டாருங்க. ஷோ, இவ லூசுன்னு அடிக்கடி நிரூபிக்கிறா. ஏங்க, நான் நினைக்கிறேன் நம்ம உங்க வீட்ல 15 நாள், என் வீட்ல 15 நாள் இருக்கலாம்னு முடிவு பண்ணோமே. அதனால நீங்க உங்க அம்மா அப்பாவையும் என் அம்மா அப்பாவையும் ஒரே மாதிரி தான் நினைக்கிறீங்கன்னு சொல்லி என் அம்மா அப்பாக்கு உங்க மேல கோபம் போயிருக்குமோ? இவளுக்கு இன்னும் புரியல. சரி பரவாயில்ல, இவளுக்கு இப்போதைக்கு புரியாம இருக்கிறதா நல்லது. இருக்கும் ஐஷு, உன் அம்மா அப்பாக்கு என் மேல கோபம் போனா நல்லது தானே? ஆமாங்க, அப்பாக்கு உங்க மேல கோபம் போகாமையா உங்களுக்கு பாதாம் பால் எல்லாம் கொடுத்து விட்டுருக்காரு. இந்தாங்க குடிங்க. பாப்பாக்கு பாதாம் பால் வேணும் மம்மி. ஆவாரம்பூக்கு பாதாம் பால் வேணும் மம்மி. ஐயோ ரியா, உனக்கும் வேணுமா? சரி இரு, நான் இன்னொரு கிளாஸ் எடுத்துட்டு வரேன். இல்ல ஐஷு, வேற கிளாஸ் எல்லாம் வேணாம், எனக்கு பாதாம் பால் எல்லாம் எதுவும் வேண்டாம், நான் ரியாவுக்கே குடுக்கறேன், குடு. ஐயோ எங்க, என்னங்க வேணாம்னு சொல்றீங்க? என் அப்பா உங்களுக்காக ஸ்பெஷலா பண்ணிருக்காரு, நீங்க கண்டிப்பா குடிச்சுதான் ஆகணும். நீங்க இதை குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு அப்பா கிட்ட சொன்னாதானே அப்பா சந்தோஷப்படுவாரு. ஐயோ ஐஷு, சரி நான் குடிச்சுக்கிறேன், குடு, நான் குடிச்சிட்டு ரியாவுக்கு குடுக்கறேன்.
சரிங்க. அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், நீங்க ஓகே சொல்லுவீங்களா? ஏய், என்னடி என்கிட்ட கேட்கறதுக்கு போய் ஓகே சொல்லுவீங்களா மாட்டீங்களான்னெல்லாம் கேட்டுட்டு இருக்க? நீ என்ன கேட்டு நான் ஓகே இல்லைன்னு சொல்லியிருக்கேன், கேளு. ஐயோ இல்லைங்க, இது கேட்கவே ஒரு மாதிரி கூச்சமா இருக்கு. நீங்க என்ன நினைப்பீங்களோ தெரியல, அதான் கேட்கவே தயக்கமா இருக்கு. கூச்சமா இருக்கா? கூச்சப்படுற அளவுக்கு அப்படி என்ன கேட்க போறா? ஏய், கையில பாதாம் பால், முகத்துல வெக்கம், கேக்குறதுக்கே கூச்சமா இருக்குன்னு வேற சொல்றா. அப்போ அதேதான். ஐஷு, நீ கேட்கவே வேணாம், எனக்கு என்னன்னு புரிஞ்சுது. சரி இரு, ரியாவை நான் தூங்க வச்சுக்கிறேன். ஆமாங்க, ரியாவை நீங்க தான் தூங்க வைக்கணும். ஏன்னா நான் போய் என் அம்மா கூட படுத்துக்கிறேன். என்னது? ஐயோ ஆமாங்க, அது கல்யாணத்துக்கு முன்னாடி சின்ன வயசுல அம்மா கூட தூங்குனது. அம்மா இன்னைக்கு என் கூட படுத்துக்கிறியான்னு கேட்டாங்க. எனக்கும் சின்ன வயசு ஞாபகம் வந்துருச்சு, அதான் அம்மா கூட இன்னைக்கு தூங்கலான்னு. உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையேங்க? எனக்கு என்ன பிரச்சனை, போய் தூங்கு போ. சரிங்க. அப்புறம் நீங்க இந்த பாதாம் பாலை குடிச்சிருங்க. ரொம்ப முக்கியம். ஒரு நிமிஷம் நில்லு. என்னங்க, பெட்ஷீட் வேணுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ஆமா, என்னமோ கேட்கவே கூச்சமா இருக்கு நீயே, அது இதானா? ஐயோ ஆமாங்க, அது அம்மா கூட போய் தூங்குறேன்னு சொன்னா சின்ன பிள்ளைத்தனமா இருக்குல்ல, நீங்க என்ன கிண்டல் பண்ணுவீங்களான்னு நினைச்சேன், அதான் கேட்கவே கூச்சமா இருந்துச்சு. ஐயோ அல்லா. சரிங்க, அப்ப நான் போய் அம்மா கூட படுத்துக்கிறேன். நீங்க ரியாவை தூங்க வச்சுட்டு சீக்கிரமா தூங்குங்க. ரியா, நீயும் அம்மா கூட வரியா? அங்க பாட்டி கூட போய் கதை சொல்லிட்டு தூங்கலாம். நான் அப்பா கூட தான் சாச்சி தூங்குவேன். சரி வராத, நீ எனக்கு என் கூட வந்திருக்க. ஆனா இன்னைக்கு நான் என் அம்மா கூட போய் கதையெல்லாம் சொல்லிட்டு தூங்குவனே. தூங்குங்க, நானும் அப்பாவும் கதை சொல்லி பாட்டு பாடி சாச்சி தூங்குவோமே. ஏய், அதான் உன் அம்மா கூட தூங்குறேன்னு சொல்லிட்டல, கிளம்பி போடி. சும்மா நின்னு மனுஷனை வெறுப்பேத்திக்கிட்டு. சரிங்க, நான் போய் தூங்குறேன். நீங்களும் ரியாவும் சீக்கிரமா தூங்கிருங்க, நான் வரேங்க. ஷோ, நான் பாட்டுக்கு சைலண்டா தானே இருந்தேன். தேவையில்லாம வந்து எதையோ சொல்லி கிளப்பி விட்டுட்டு கடைசியில பாதாம் பால் குடிங்கன்ட்டு போறான். குடிங்க மாப்பிள்ள. என்ன மாப்பிள்ள, என் பொண்ணு பாதாம் பால் கொண்டு வந்து கொடுத்தாளா? நானே உங்களுக்காக என் கையால செஞ்சது மாப்பிள்ள, குடிங்க. என்ன மாப்பிள்ள யோசிக்கிறீங்க? அது சரி, பாதாம் பால் இருக்கு, ஆனா பாதாம் பாலை குடிச்சோம் எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இனிமே எல்லாம் அப்படிதான் மாப்பிள்ள. இதுக்கப்புறம் நீங்க இந்த வீட்டுல இருக்கிறதுலயும் எந்த பிரயோஜனமும் இல்ல. ஏன்னா பாத்தீங்கல்ல, நீங்க வந்த நாளே எங்க பொண்ணு உங்களை தனியா தூங்க விட்டுட்டு அங்க அம்மா தான் முக்கியம்னு போயிட்டா. அதே மாதிரி இன்னும் கூடிய சீக்கிரத்திலேயே எனக்கு என் அம்மா அப்பா தான் முக்கியம்னு அவ வாயாலேயே சொல்லுவா. அது இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ மாமா, உங்களுக்கு தான் புரியல. இப்ப கூட என் பொண்டாட்டி என்கிட்ட வந்து நான் இன்னைக்கு ஒரு நாள் என் அம்மா கூட தூங்கிக்கிட்டுமான்னு பர்மிஷன் கேட்டுட்டு போறா. நான் ஒருவேளை வேணான்னு சொல்லியிருந்தா சரிங்கன்னு சொல்லியிருப்பா. பெத்த அம்மா கூட ஒரு நாள் தூங்குறதுக்கே கட்டின புருஷன் என்கிட்ட வந்து பெர்மிஷன் கேக்குறா. இதுல இருந்தே உங்களுக்கு தெரியலையா? அவ சாவி என் கையில. நான் சாவி கொடுக்காம உங்களால எதையுமே ஆட்ட முடியாது. இன்னும் 15 நாள் இருக்குல்ல, என் ஆட்டோ என்னன்னு இதுக்கப்புறம் தான்டா நீ பார்க்க போற. ஐயோ சொட்டா டாடி, நீங்க ஆடுங்க, நான் வேணாங்க. ஆனா அதுக்கு முன்னால அந்த பாதாம் பால் கிளாஸ் இருக்குல, அத கொஞ்சம் இப்படிக்கா ஆடுங்க. பால் கொஞ்சம் கீழே கொட்டிச்சுனா அதையே நான் குடிச்சுக்கிறேன். 15 நாள் தேவையில்லடா, உன்னை நாளைக்கே இந்த வீட்டை விட்டு ஓட வைக்கிறேன். ஐயோ மாமா, நீங்க சொன்னாலும் சொல்லனாலும் நாளைக்கு காலை 5 மணிக்கு எந்திரிச்சு ஓடணும். ஐ மீன் ஜாகிங் போகணும்னு சொன்னேன். நீங்களும் வரீங்களா? கொழுப்பு கொஞ்சம் குறையும். என்னடா கிண்டலா? கிண்டல் இல்ல மாமா, கொலஸ்ட்ரால். உன்னை நாளைக்கு பாத்துக்கிறேன்டா. ஐயோ சரிங்க மாமா, என்னாலையும் இதுக்கு மேல பார்க்க முடியல, செம்மையா தூக்கம் வருது. நான் தூங்குறேன், நீங்க போயிட்டு நாளைக்கு வாங்க. மாமா போகும்போது அப்படியே அந்த ஃபேனை போட்டு போங்க மாமா. பாடுறாமோ, உன் தாத்தா ஃபேனை போடாமையும் போயிட்டாரு.
சரி இருடா, அப்பா ஃபேனை போட்டு ட்ரெஸ் மாத்தி வச்சுட்டு வந்துடுறேன், நம்ம தூங்கலாம். சரி அப்பா, பாப்பாக்கு தைச்சு. பாப்பா ஏற்கனவே ட்ரெஸ் மாத்திட்டியே, இது போதும், இதுலயே தூங்கலாம். இரு, அப்பா மட்டும் ட்ரெஸ் மாத்தி வச்சுட்டு வந்துடுறேன். அப்பாடா, சொச்ச அங்கிளும் போயிட்டாரு, டாடியும் போயிட்டாரு. இந்த குச்சியில கிழங்கு மட்டும்தான் இருக்கு. திஹாவரம் பூ உனக்கே உனக்கா, இந்த பாதாம் பால் உனக்கே உனக்கா. ஷைலுமா, இந்த ஹாஸ்டல்ல இருந்து உன்னோட ஃபர்ஸ்ட் இயர் புக் எல்லாம் எடுத்துட்டு வர சொன்னியே, எடுத்துட்டு வந்திருக்கேன். அரேஷு, ஃபர்ஸ்ட் இயர்ல 2 செமஸ்டர் புக்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டேல்ல? அந்த கபோர்ட்ல இருந்து புக் எல்லாத்தையுமே கொண்டு வந்திருக்கேன் சைலுமா. அதுல எது எது இருக்கு இல்லனால எனக்கு தெரியல. எனக்கே ஃபர்ஸ்ட் இயர்ல என்னெல்லாம் புக் இருக்குன்னு தெரியாது. நீ எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்க. ஏதாவது இல்லன்னா சொல்லு, நான் வேணா தேடி பார்த்து எடுத்துட்டு வரேன். சரி ரேஷு, நான் நோக்கிட்டு சொல்றேன். அப்புறம் ஃபைனல் இயர் புக்ஸ் சீனியர்ஸ் கிட்ட கேட்க சொல்லியிருந்தனே, கேட்டியா? சொல்லி வச்சிருக்கேன் சைலுமா. இப்போ இந்த எக்ஸாம் எல்லாம் முடிச்சிட்டு கொடுக்குறேன்னு சொல்லிருக்காங்க. அப்புறம் நான் உங்ககிட்ட போன்லயே கேட்கணும்னு நினைச்சேன். இப்போ எதுக்கு ஃபர்ஸ்ட் இயர் புக் எல்லாம் கொண்டு வர சொல்லிருக்க? எதுக்கு உனக்கு இது? ஐயோ ரேஷு, எனக்கு இல்லடி, என் அன்புக்கு. அன்புக்கா? இப்போ எதுக்கு அவனுக்கு இந்த பழைய புக் எல்லாம்? ஓஹோ, அந்த பிச்சைக்கார பையன் இப்போ எல்லாம் முடிஞ்சு கடைசியில உன் பழைய புக் எல்லாம் வித்து காசாக்கலாம்னு பாக்குறானா? எடி ரேஷு, புக் எல்லாம் வித்து காசாக்குறதுக்கு இல்லடி, அவனுக்கு படிக்கிறதுக்கு. படிக்கிறதுக்கா? என்ன சைலமா சொல்ற? உன்னோட ஃபர்ஸ்ட் இயர் புக் எதுக்கு அவன் உட்கார்ந்து படிக்கிறான்? ஐயோ ரேஷு, அதையும் கேக்குற. அவனும் நம்ம குரூப் தான் எடுத்து படிச்சிருக்கான். ஆனா 48 அரியர் வச்சிருக்கான். 48 அரியரா? 48 அரியரா? அது எப்படி சைலமா? ஒரு செமஸ்டருக்கு 6 பேப்பர்னு எடுத்துக்கிட்டா கூட 6 செமஸ்டருக்கு 36 பேப்பர் தான வருது. அவன் எப்படி 48 அரியர் வச்சான்? ஒருவேளை அரியருக்கு அரியர் வச்சிருப்பானோ? ஐயோ ரேஷு, அதிலே 36 பேப்பர் தியரி பேப்பர், பாக்கி 12 பேப்பர் பிராக்டிகல்ஸ். என்னது பிராக்டிகல்ஸா? ஏன் சைலமா, பிராக்டிகல்ஸ் எல்லாம் சும்மா போய் அட்டெண்ட் பண்ணாலே பாஸ் பண்ணி விட்டுருவாங்க. அதுல கூட அரியர் வச்சிருக்கான்? வச்சிருக்கானே, எந்த செய்யனா? மொத்தம் 48 பேப்பர் அரியர். இப்போ அந்த 48 பேப்பரையும் அவனை கிளியர் பண்ண வைக்கணும். அதுக்கு தான் ரேஷு, என்கிட்ட செகண்ட் இயர் புக்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் இயர் புக்கும் ஃபைனல் இயர் புக்கும் தான் எனக்கு தேவை. அதை தான் உங்ககிட்ட எடுத்துட்டு வர சொன்னேன். அது சரி, புக்கெல்லாம் இருந்தாலும் 48 அரியர் எப்படி எழுதி பாஸ் பண்ணுவான்? எனக்கு 48 அரியர்னு சொல்லும்போதே தலையெல்லாம் சுத்துது. அப்புறம் இப்போ எதுக்கு அவனுக்கு இந்த வேண்டாத வேலை? யாரு நீ சொன்னியா அரியர் எழுதி பாஸ் பண்ணணும்னு? ஏன் சைலமா, நீ படிப்பாளினா உன் கூட இருக்கிறவங்க எல்லாருமே படிப்பாளியா இருக்க முடியுமா? இடி, ஞான் எதுக்கடி சொல்லணும்? எனக்கு இப்ப அவன் படிச்ச அரியர் எழுதி பாஸ் பண்ணா என்ன, பண்ணலன்னா என்ன? பாஸ் பண்ணி ஞான் என்ன அவனுக்கு கலெக்டர் வேலையை போட்டு கொடுக்க போறேன்? எனக்கு ஒன்றும் அது அவசியமே இல்லை. அப்புறம் எதுக்காக இப்ப அவன் 48 அரியருக்கு உட்கார்ந்து படிக்க போறான்? ஐயோ ரேஷு, அது இவனோட மாமா கிட்ட எங்க காதல சொல்லணும். அதுக்கு முதல்ல இவன் அரியர் எல்லாம் எழுதி பாஸ் பண்ணி ஒரு நல்ல வேலை கிடைச்சாதான் அதை போய் சொல்ல முடியும். அதுல வேற நிறைய பிரச்சனை எல்லாம் இருக்கு, அது எனக்கு புரியாது. ஆனா இப்ப அவன் அரியர் எல்லாம் எழுதி பாஸ் பண்ணாதான் எங்க விஷயத்த வீட்டுல சொல்ல முடியும். அதுக்கு தான் இப்ப அடுத்து வர்ற செமஸ்டர்ல அவன் 48 அரியரையும் எழுதணும். அதுல 12 பேப்பர் பிராக்டிகல்ஸ் தான். அது எங்கனீங்களும் போய் அட்டெண்ட் செய்தா பாஸ் ஆகும். ஆனா இப்போ இந்த 36 பேப்பரை எப்படியாவது எழுதி பாஸ் பண்ண வைக்கணும். அப்பதான் அவனுக்கு டிகிரி கிடைக்கும். அதை வச்சு ஒரு நல்ல வேலை ரெடி பண்ண முடியும். நல்ல வேலை ரெடி பண்ணதுக்கு அப்புறம் தான் எங்க விஷயத்த வீட்டுல சொல்ல முடியும். ஓஹோ, அதானே பார்த்தேன். எலி என்னடா திடீர்னு ஏரோப்ளேன் ஓட்டுதேன்னு. அப்போ உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தான் இப்ப அவன் உட்காந்து 48 அரியருக்கு படிக்க போறான். அதே ரேஷு, அவனை எங்க நீங்களும் படிக்க வைக்கணும். படிக்க வச்சு 48 அரியரை பாஸ் பண்ண வைக்கணும். அவனை பாஸ் பண்ண வைக்கணும்னு நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா இதுக்கப்புறம் அவன் உட்காந்து படிச்சு 48 அரியரை பாஸ் பண்றதுக்குள்ள உங்களுக்கு கல்யாணம் ஆகி பிறக்க போற குழந்தையே படிக்க போயிட மாட்டிருக்கு. முட்டைகோஸ் முஞ்சி. அட வாடா தம்பி, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே. எப்படிடா இருக்க? இவ்வளவு நேரம் நல்லா தான் இருந்தேன், அதான் நீ வந்துட்டல்ல. ஆமா, என்ன இந்த பக்கம்? உன் ஃப்ரெண்ட் எப்படி இருக்கா? நான் நல்லா பாத்துக்கிறேன்னு பார்க்க வந்தியா? டேய், அதெல்லாம் நீ என் ஃப்ரெண்டை நல்லா தான் பாத்துக்குவேன்னு எனக்கு தெரியும். அவ ஹாஸ்டல்ல இருக்கும்போதே ரொம்ப நல்லா பாத்துக்குவ. இப்ப வேற உன் வீட்ல உன் பக்கத்துலயே இருக்கா. நீ எப்படி பாத்துக்குவேன்னு எனக்கு தெரியாதா? ஆனா ஒண்ணுடா, ரொம்ப பாத்துறாத. பாவம் என் ஃப்ரெண்டு. என் முட்டைகோசு, அவ ஏன் ஆளு, அவளை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். ஆமா, நீ என்ன இந்த பக்கம்? அது வேற ஒண்ணும் இல்லடா தம்பி. என்னமோ நீ 48 அரியர் எழுதி பாஸ் பண்ண போறியாமா? அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் இயர் ஃபைனல் இயர்னு புக் எல்லாம் வேணும்னு சைலமா கேட் இருந்துச்சு. அத தான் எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன். ஆமாண்டா தம்பி, எனக்கு ஒரு சந்தேகம். அது எப்படிடா தியரி பேப்பர் பிராக்டிகல் பேப்பர்னு இருக்கிற அவ்வளவு பேப்பர்லயே அரியர் வச்சிருக்க? அட்மிஷன் போட்டதுக்கு அப்புறம் காலேஜ் பக்கமே
ஏன் கேக்குறேன்னா நானும் உன்ன மாதிரி தான் படிப்பாளி எல்லாம் கிடையாது. சும்மா ஏதோ காலேஜுக்கு போகணுமே இவ கூட சுத்திக்கிட்டு இருக்கேன். நானே போய் क्वेश्चन பேப்பர்ல இருக்கிறது எதையாவது அப்படியே எழுதி வச்சிட்டு வந்தா கூட சில நேரங்கள்ல தெரியாம பாஸ் ஆயிருவேன். ஆனா நீ அப்படி கூட பாஸ் ஆகலையாடா? அப்ப நீ பரீட்சைக்கு போகலையா? சரி பரவாயில்ல விடு, நீ பரீட்சைக்கு போனாலும் சரி போகலனாலும் சரி. ஆனா 48 அரியர் வச்சதுலயும் ஒரு நல்லதுங்கிற மாதிரி நீ அரியர் வச்சதுனால தானே இப்ப சைலம் உனக்கு சொல்லி கொடுக்கறேன்னு வந்திருக்கா. டேய் தம்பி, உண்மையை சொல்றா? உண்மையாவே 48 அரியரை கிளியர் பண்றதுக்காக தான் அவ கூட உட்கார்ந்து படிக்கிறேன்னு சொன்னியா? என் முட்டைகோஸ் மூஞ்சி, என்னை பார்த்தா என்ன அப்படியே தெரியுது? நீ வேணா பாரு, அவ கூட உட்காந்து படிச்சு 48 அரியரை எழுதி பாஸ் பண்றேன். என்னமோட தம்பி, ஆனா சைலு தான் கிளாஸ் டாப்பர். கடைசில அவ கூட உட்கார்ந்து படிக்கிறேன்னு சொல்லி நீ அரியர் எழுதி பாஸ் பண்றியோ இல்லையோ, பாவம் அந்த பிள்ளைய ஃபெயில் ஆக்கிராதடா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பாப்பா உங்களை பார்க்க